எல்லா தொகுதியிலையும் தூக்குவாங்க. அங்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்லேருந்து விலகுறவங்க கிட்ட அந்த எக்ஸ்பிரஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ செய்தியாளர் கேட்கும் பொழுது, சார் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, போலீஸு கேஸுன்னு போய் மாட்டினா தொழில் அடிபட்டு போய்டும். நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன், எல்லாருக்கும் பயம் இருக்கும். கோர்ட்டுக்கிட்டுன்னு சுற்றிட்டு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் எப்படி பார்ப்பாங்க? அப்படி போகிறவங்க இவ்வளோ பணத்தை கொடுத்தாங்கன்னா பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு தோணுமா, இல்லை தாவேக ஆட்சி கொண்டு வரணும்னு தோணுமா? சொல்லு. ஒரு நல்ல பிஸ்னஸ் டெவலப் பண்ணிடலாம். பிரச்சனை வந்தோன்னா உங்கள் லீடரே வீட்டை விட்டு வெளில வரலையே, அப்படி நினைப்பியா மாட்டியா? நீ ஒரு தொண்டை தாவேக்கால ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடியவன் நினைப்பானா மாட்டானா? அவருக்கு என்னப்பா, அவர் சேஃப்ப்பா, நான் தானேப்பா கேஸ் வாங்குறேன். மதியழகனின் மனைவி இன்று இதை நினைப்பார்களா மாட்டார்களா? லெட்ரு தாங்க கொடுத்தாரு எஸ்பிக்கு. அவராங்க இந்த கூட்டத்துக்கு காரணம் என்று அவங்க மனைவி நினைத்தால் அதில் தவறு என்ன இருக்கிறது? என் புருஷன் தானே ஜெயிலில் போயிருக்காரு, ஏற்பாடெல்லாம் அவரா பண்ணார். அவர் மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால ஒரு லெட்ரு கொடுக்க சொன்னாங்க. கூட்டம் கூட்டினதுக்கு அவரா காரணம்? இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து சார் நான் நினச்சேன் விஜய் மட்டுமாவது ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினச்சேன். இப்போ எனக்கு அது கூட டவுட் ஆகுது சார். எப்படி கமல் வந்து ஃபோட்டோ ஃபினிஷில் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட தோத்தாரோ அதை மாதிரி விஜய்க்கும் நடக்க வாய்ப்பு இருக்கோன்னு மைல்டாக டவுட். அதை நடக்க வைப்பாங்கம்மா, அதுதானம்மா சேலஞ்சு. விஜயை வீழ்த்தி அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அதை விட மாபெரும் வெற்றி எது இருக்கிறது? எனக்கு ஒரு அதிமுக தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, விஜயகாந்த் விருதாச்சலத்தில் வெற்றி பெற்ற போது திமுக அந்த முறை வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தது, இந்த இரண்டு கட்சிகளும் போதுமான கவனம் செலுத்தவில்லை. செலுத்தி இந்த காலி பண்ணிருப்பாங்க. 2016 தோக்கடிச்சாங்களா? ஸோ இப்போ கூடுதல் கவனம் செலுத்தி ஏன் வீழ்த்த முடியாது? பிஜேபி எப்படி ஜெயிக்குது பார்த்தீங்கல்ல? ஒரு தெருவில் நீ காங்கிரஸ் ஓட்டு போடுற, உனக்கு ஓட்டே இல்லை, இந்த தெரு பூராக்கும் ஓட்டு இல்லை, அவள் தான் இருந்தால் தான் நீ ஓட்டு போடுவேன். உனக்கு இப்போ தெரியாது, ஓட்டு போட போகிற அன்னைக்கு தான் தெரியும். ஸோ எந்த எல்லைக்கும் போவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அது டிஃபிகல்ட்டின்னு ஆயிடுச்சா? வழக்குன்னு சொன்னோன்னே புஷி ஆனந்தே அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. பாலும் பழமும் சாப்பிட்டு வளர்ந்த உடம்புங்க அப்படின்ற மாதிரி நம்மள அளவுக்குலாம் அவருக்கு ஹாரஸ்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹாரஸ்மெண்ட்லாம் இருக்காதுமா. சிறை தான், சிறையை நீங்கள் பார்க்கணும். அதை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் தயார் இல்லை என்பது தான். பட் ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைல் பண்ணிட்டு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை அவர்கள். அப்படி இருக்கும்போது தாவேகா நிர்வாகி ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கவங்க எதுக்காக வந்து வழக்கை சந்திக்கணும்னு நினைக்க தானே செய்வாங்க. அவங்க குடும்பம்லாம் சுற்றி உட்காந்து அழுகும். அப்போது நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்று தெரிந்தால் உங்களுக்காக களத்தில் முன்னின்று ஏன் தாவேக நிர்வாகிகள் சிறை செல்ல வேண்டும் என்று யோசிப்பார்களா மாட்டார்களா? ஸோ இவை எல்லாவற்றையும் விஜய் அவர்கள் யோசிக்க வேண்டும்.